குடலை சுத்தம் செய்கிறதற்கு ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி குடலை எடுத்துக்கலாம். அழுக்கு துணியை கசக்கி துவைக்கிற மாதிரி இது போல் குடலை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்படி கசக்கி பிழியறதால மற்ற கறிகளை போல் குடல் கரைஞ்சி போகாது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு குடலில் எந்த அழுக்கும் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதுபோல் நல்லா கழுவி எடுத்துக்கிட்ட குடலோட மஞ்சள் தூள், உப்பு, குடல் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தா போதும். குடலை வேக வைக்க தேவையில்லை. இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். இப்படி செய்கிறதால குடல் இன்னும் நல்லா சுத்தமாகிரும். இப்படி சுத்தம் பண்ண குடலை ஒரு குக்கரில் மஞ்சள் தூள், தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு 5-6 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி சுத்தம் பண்ணி வேக வச்சு எடுத்த குடலை குழம்பாவோ கிரேவியாவோ செஞ்சு சாப்பிடலாம். குடலை இப்படி க்ளீன் பண்ணி செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் குடல் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க.